ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. நானும் இதை யூடியூப் பார்த்தாங்க ட்ரை பண்ணேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ராகி பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 கப்பு ராகி மாவு, தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்க வெண்தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக நல்லெண்ணெய் வாசனைக்காக ஊற்றி, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துருக்கேன். இதிலே பாதி மாவு வெந்துடும் நம்மளுக்கு. நம்ம மாவு நல்லா வெண்தண்ணி கொதிக்க இருந்தால் கொழுக்கட்டை சாஃப்டாக வரும், இல்லாட்டி கொஞ்சம் ரஃப் ஆயிரும். இப்போ நான் ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு அந்த கொழுக்கட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை காய வச்சுக்கிற போகிறேன். அதுவும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரைஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா மாவையும் நான் தேவையான ஷேப்ஸில் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் உருட்டி எடுத்துக்கிற போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நான் உருண்டி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் அந்த மாவு உருட்டுறதுக்குள்ளே அவ்வளோ கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் வச்சனால உங்களுக்கு அந்த கொதி தெரியலை. இப்போ நான் அதிலேருந்து ஒரு 4 உருண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லா உருண்டையும் 1 பை 1 நான் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே ஒரு ஸ்பூனை எதுவுமே விட்டு அதை கிண்டலைங்க. அப்படி கிண்டி தப்பு பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்களாக்கும் கொழுக்கட்டை உடஞ்சி போயிடும். அந்த மாவு அந்த தண்ணியிலேருந்து கரைஞ்சி நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழித்து தான் நான் அந்த ஸ்பேச்சுலா விட்டு கிண்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ வெந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ கெட்டியான தேங்காய் பால் எடுத்துட்டேங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய் பூ வேறு எடுத்து வச்சுருக்கேன் கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ இதாக. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏலக்காய் பொடி, அப்புறம் இந்த தேங்காய் பால் இப்போ நான் ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கடைசியில் தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடாதீங்க. நான் எப்போ ஆட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் ஆட் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு கூடவே நான் சுக்கு பொடி, ஏன்னா கேப்பை கொஞ்சம் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காண்டி சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நாட்டு சக்கரை பொடி பண்ணி வச்சது. இதையும் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நான் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். இப்போ நான் அந்த உருண்டை எடுத்து வச்சேன் இல்லையா, அதை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ கொழுக்கட்டை அந்த பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்காக வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ கொஞ்சம் கெட்டியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியில் தான் எதுலேயுமே இல்லாத அளவுக்கு அயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் என்கிட்ட கேட்குறது, இது பசங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பசங்களுக்கு நல்லதை சொல்லி புரிய வைக்கணும். பசங்களும் அடம் பிடிப்பாங்க, அம்மா இது வேணும். ஆனால் நான் எவ்வளோ எடுத்து சொன்ன உடனே கண்டிப்பாக அதை என் பசங்க மீறவே மாட்டாங்க. நல்லபடியாக சாப்பிட்ருவாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மேலே தான் தப்பு. நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்து சொல்கிறோமோ அது வரை அந்த பசங்க கேட்டுக்குருவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. நான் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு முடிஞ்ச வரை நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துருவோம். அதை நான் அடிக்கடி சொல்கிறேன். பாய்.